நம்முடைய வழிபாடுகளிலே முதல் நாள் போகியாக இருந்தது. இரண்டாவதாக பொங்கல் தை 1ஆம் தேதி. அதற்கு மறுநாள் நமக்கு 2 விழாக்கள், ஒன்று மாட்டுப்பொங்கல், மற்றொன்று திருவள்ளுவர் தினம் என்று சொல்லுகின்ற தினம். அன்றுதான் திருவள்ளுவருடைய ஆண்டு தொடங்குவதாக பார்க்கின்றோம். இந்த ஆண்டு 2057வது ஆண்டு பிறக்கின்றது. வள்ளுவப் பெருமான் நமக்கு அறம்பொருள் இன்பம் என்று சொல்லுகின்ற முப்பாலை நமக்கு அருளி இருக்கின்றார். அதுபோல மாட்டுப்பொங்கல் என்பது இயற்கையாக நாம் வேளாண் நாடு, இந்த நாடு நாம் இயற்கையில் இருக்கின்ற அந்த கால்நடைகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி வண்ணம் தீட்டி நீராட்டி கொம்புகளுக்கெல்லாம் வண்ணம் தீட்டி அதற்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது ஒரு மரபு. அது நீண்ட காலமாகவே இருந்து வருகின்றது. அந்த மாட்டுப்பொங்கல் என்பது ஏனென்றால் நாம் ஆண்டு முழுவதும் வேளாண் தொழில் செய்கின்றோம். அதற்கெல்லாம் உறுதுணையாக மாடுகள், கால்நடைகள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. அதற்காக நாம் கொண்டாடுகின்றோம். அதற்கு துணையாக இருந்த கால்நடைகள் மட்டுமல்ல, உழவுக்கு துணையாக இருந்த அந்த வேளாண் தொழில் செய்த பெரியவர்களையும் போற்றி வாழ்த்துவது நம்முடைய மரபு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பது வள்ளுவருடைய வாக்கு. ஆகவே அன்றைய நாள் நாம் வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள், நகரத்திலே இருக்கின்றவர்கள் கிராமங்களுக்கு சென்று இங்கெல்லாம் மாட்டுப்பொங்கல் இருக்கின்றதோ, பட்டி மாடு என்று சொல்லுவார்கள், அங்கே சென்று அந்த பொங்கலை கண்டு கழித்து அவர்களை எல்லாம் போற்றுவோமாக. அதே போல அதற்கு அடுத்ததாக கொண்டாடப்படுவது காணும் பொங்கல். இந்த பொங்கல் கிராமங்களிலே இன்றும் பூப்பறித்தல் நோம்பி என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. உற்றார் உறவினர்களை எல்லாம் அழைத்து சென்று அங்கே இருக்கின்ற கோயில்களிலோ அல்லது குளங்களிலோ ஏரிகளிலோ ஆறுகளிலோ அங்கே சென்று உறவினர்களோடு அமர்ந்து தங்களுடைய இல்லங்களில் எல்லாம் செய்திருக்கின்ற பதார்த்தங்களை எல்லாம், பெரும்பாலும் இங்கே பார்க்கின்ற பொழுது இனிப்பு வகைகளும் முறுக்கு வகைகளும் மற்ற வகைகளை, உணவு வகையெல்லாம் எடுத்து சென்று உற்றார் உறவினர்கள், மாமன் மச்சான் போன்றவர்களோடு உறவுகளோடு கலந்து பேசி மகிழ்ச்சியாக இருக்கின்ற நாள் காணுகின்ற பொங்கல் காணும் பொங்கலாகவே இருக்கின்றது. ஆகவே அந்த பொங்கலுக்கும் நாம் மகிழ்ச்சியான இந்த பொங்கலை நாம் இந்த வேளையிலே கொண்டாடி வருகின்ற ஆண்டும் நல்ல மழை பொழிந்து வேளாண் தொழில் உள்ளிட்ட தொழில்கள் சிறக்க வேண்டும். உலகில் ஏற்பட்டிருக்கின்ற போர் அச்சங்கள் நீங்க வேண்டும். மக்கள் வளமாக வாழ வேண்டும். குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உலகில் ஏற்பட்டிருக்கின்ற அச்சங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நீங்கி எல்லா மக்களும் இந்த பொங்கல் திருநாளிலே எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளையும் குருவருளையும் சிந்தித்து வாழ்த்துகின்றோம்.